யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்றாரோ அவருக்கான உதாரணம் ஒரு விதையின் உதாரணத்தை போல உள்ளது. அந்த விதை 7 கதிர்களை முளைப்பித்தது. அந்த ஒவ்வொரு 7 கதிரிலும் 100 விதைகள் உண்டாயின. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன், மிகவும் அறிந்தவனாக அலீமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இது தர்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். தர்மத்தின் நன்மைகள் மிகவும் பல மடங்காக பெருக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரம். 1 ரூபாய்க்கு 700 ரூபாய் நன்மை கிடைக்கும். யோசித்து பாருங்கள், அப்படி என்ற 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் என்றால் எவ்வளவு? அப்படி 700 மடங்காக பெருக்கி அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ்விடம். தர்மங்கள் நம்முடைய செல்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடியது, அதனுடைய நன்மைகளையும் அதிகரித்து தரக்கூடியது என்பதை இந்த ஆயத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம்.